ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் அண்ட் டைனமிக் நேம்ட் ரேஞ்ச் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். அதில் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட் அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓட நம்பர் தான் 0. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்தோம்னா அதிலேருந்து எத்தனாவது ரோஸ் 4th ரோ கம்மா எத்தனாவது காலம் 2nd காலம் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக இப்போ வியூ டேப்பில் போயிட்டு ஃபோக்கஸ் செல்லுன்றதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அந்த ஃபோர்த் ரோவில் 2nd காலமில் இருக்கிற சோஷியல் ஸ்டடீஸுன்ற சப்ஜெக்டாக இங்கே வந்துடுச்சு. இப்போது அதிலே F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு இப்போ கம்மா கொடுத்தோம்னா அந்த ரோஸுக்குரிய ஹைட்டு எவ்வளோன்னு கொடுக்குறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அதிலேருந்து சோஷியல் ஸ்டடீஸ்லேருந்து 4 ரோ ஆஃப் டேட்டா வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயே எடிட்டில் போயிட்டு கம்மா கொடுத்தோம்னா விட்த்து வந்து 2ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு. இதுதான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டைனமிக் நேம்ட் ரேஞ்சுக்கு போகலாம். இப்போ ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். அதில் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் 0. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்தோம்னா அதிலேருந்து எத்தனாவது ரோ நமக்கு 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். கம்மா காலம் அதுவும் 0. கம்மா ஹைட் ஆர்குமெண்ட்டில் இப்போ 10ன்னு கொடுக்குறோம். இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 535க்கு அப்புறம் 3 0 அப்பியர் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எதாவது நம்பர் டைப் பண்ணுறோம்னா அந்த 3 0 வரைக்கும் தான் அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 560, இப்போது 578 இப்போ கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது டைப் பண்ணோம்னா அப்டேட் ஆகாது. அதுக்காக இப்போ வந்து அதில் போயிட்டு ஹைட் ஆர்குமெண்ட்டில் ஒரு வாட்டியும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் இந்த ப்ராடக்ட்ஸுன்ற இருக்கிற காலமை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஆஃப்செட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0 வந்திருக்கிறதுக்கான காரணம் இங்கே இந்த ப்ராடக்ட்ஸுன்ற ஹெட்டிங்கையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இங்கே எடிட்டில் போயிட்டு -1ன்னு கொடுத்துடலாம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த 0 வராது. இப்போது அந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போது ஃபார்முலாஸ் டேபில் டிஃபைன் நேமில் போயிட்டு இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ரெஃபர்ஸ் டூன்ற இடத்துல இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் ஃபங்க்ஷன் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், டைனமிக்னு கொடுக்கலாம்.
இப்போ நேம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈக்குவல் டு டைனமிக்னு இப்போ டைப் பண்ணோம்னா இப்போ டேப் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த நேம்ட் ரேஞ்சோட ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன், அதில் டைனமிக்னு டைப் பண்ணுறோம். அந்த அந்த காலம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது என்டர் கொடுத்தோம்னா சம் பண்ணி வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு எதாவது டைப் பண்ணுறோம்னா நம்பர் டைப் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எதாவது டைப் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்பர், அது அடுத்தடுத்த இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் டைனமிக் நேம்ட் ரேஞ்ச். அதே மாதிரி எரேஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் அப்டேட் ஆகும். இதுதான் டைனமிக் நேம்ட் ரேஞ்ச். இது டைனமிக் டிஃபைன் நேம்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.